ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அவை தமிழ் எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா சந்திப்பிழைக்கான வினாவிடை தான் பார்க்க போகிறோம். இப்போ சந்திப்பிழைனா என்ன? வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம். எந்த வேர்டுக்கு பின்னாடி வல்லினம் மிகணும், எந்த வேர்டுக்கு அப்புறம் வல்லினம் மிகக்கூடாது அப்படின்றதா சந்திப்பிழை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினான். ஓகேங்களா? இதுல எது வந்து கரெக்டா இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினான். இதுதான் வந்து கரெக்ட். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும். அப்போ அந்த இந்த எந்த என்ற வார்த்தைக்கு அப்புறம் வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நன்றாக 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 படிக்க. அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகும், இந்த இடத்துலயும் வல்லினம் மிகும். அப்ப இரண்டு வந்து சரி. பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு மகிழ்ந்தேன். இதுக்கு பாருங்க எது சரின்னு. இதுக்கு 4 தான் சரி. பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்னா எதுக்கு என்னது? 1, 2, 4 சரி. அப்ப பாருங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? 3வது கொஸ்டின் பாருங்க. பாஞ்சாலி கண்ணனை பார்த்து கண்ணா காப்பா என்று கூறினாள். இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சந்திப்பிழை உள்ள, அதாவது எது வந்துட்டு எரரா, எந்த சென்டென்ஸ் எரரா இருக்குன்னு கேக்குறாங்க. தப்பான உள்ள சென்டென்ஸ் வந்து கேக்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க. இது ரெண்டுத்துல எது தவறா இருக்கு பாருங்க. 1 தான் தவறு. ஏன்னா பாஞ்சாலி கண்ணனை பார்த்து கண்ணா காப்பா என்று கூறினாள். என்று, இந்த என்றுக்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகாது. அன்று இன்று என்றுக்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகாது. அதே மாதிரி கண்ணா அப்படின்றது வந்துட்டு இது விழித்தொடர். விழித்தொடருக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. அப்ப இந்த இடத்துல மிகுந்து வந்திருக்கா வல்லினம். இங்க எது பிழை தானே கேட்டிருக்காங்க. அப்ப 1 வந்து பிழை. இதுல வந்து பாருங்க, கல்லை செதுக்கி தலைவருக்கு சிலை வடித்தான். இதுல இந்த செதுக்கிக்கு அப்புறம் இத்து வரணும். ஆனா 3ல பாருங்க இத்து வரல இல்லையா? அப்ப இதுதான் தவறு. அப்போ 1, 3 தவறு. 3க்கு ஆப்ஷன் ஏ. 4வது கொஸ்டின் பாருங்க. வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்வு செய்க. ஆக்சுவலா இதில் வந்து வல்லினம் வந்து மிகும் இடம் மிகாத இடம் சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸ்ல வந்து சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸ் முதல்ல எல்லாருமே படிங்க. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். புதுசா பாக்குறவங்க அந்த ரூல்ஸை வந்து படிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த சந்திப்பிழை வந்து டாபிக் வந்து புரியும். ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாமா? 4வது கொஸ்டின். என ஆக போன்ற சொல்லுருபுகளின் பின் வல்லினம் மிகும். ஆமா, இது வந்து கரெக்ட். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். ஆமாம், வல்லினம் மிகும். உகரத்தின் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அதாவது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அப்ப இதுவும் மிகும். அதாவது வினையச்சத்துல மென்தொடர் இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது.
வன்தொடர் குற்றியலுகரத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும். அப்போ 1 2 3 மூணுமே சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 5வது क्वेश्चन பாருங்க. சந்தி பிழையுள்ள வாக்கியத்தை தேர்வு செய்க. அதாவது பிழையா இருக்கிற சென்டென்ஸ் எதுனா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चंस வந்து தெளிவா படிங்க. சந்தி பிழைன்னு பார்த்த உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா பிழையற்றதா சென்டென்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அப்படி அடிப்போம். முதல்ல இது வந்து கொஞ்சம் பேர் பண்ற மிஸ்டேக்ஸ், இன்க்ளூடிங் மீ, நானுமே பண்ண மிஸ்டேக் தான். சந்தி பிழையுள்ள அப்ப தவறா இருக்கிற சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. தை திங்கள் நாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இது கரெக்டா? இது தவறு. ஏன் தவறு? நம்ம மேலதான் பார்த்தோம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் வல்லினம் மிகும் அப்படின்னு. இங்க வந்து தைன்றது ஓரெழுத்து ஒரு மொழியா? அப்ப இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் வல்லினம் மிகணும் தானே, இங்க மிகவே இல்லை. அப்ப இது தவறான வாக்கியம். நாடகம் என்பது உலக நிகழ்வுகளை காட்டும் கண்ணாடி. ஆமா, இது வந்து கரெக்ட். அந்த பையனா இப்படி சொன்னான். அந்த, அதாவது அந்த இந்த எந்த அப்புறம் வல்லினம் மிகும். இப்போ இங்க அந்த அப்புறம் வல்லினம் மிகவே இல்லை. அப்ப என்ன ஆகுது? இது தவறு. இந்த செயலை எப்படி செய்தாய்? இங்க பாருங்க, இந்த அந்த எந்த அப்புறம் வல்லினம் மிகுமா? எஸ், மிகும். இப்படி அப்படி எப்படிக்கு வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்போ 1 3 மட்டும்தான் தவறு. அப்ப 5க்கு எது தவறு? எது ஆன்சரு? ஏ தான் வந்து ஆன்சர். உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து பிராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கடைசியா கரெக்டான ஆன்சரை சொல்றேன். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது அடுத்தது வேற ஏதாவது டாபிக்கு வினாவிடை வேணும்னாலும் உங்களுக்கு என்ன டாபிக்கு வினாவிடை வேணும்ன்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து அதை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம யூனிட் வைஸா தான் போயிட்டு இருக்கோம். ஒரு யூனிட்ல இருந்து ஒரு டாபிக்கா பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா குறியீடு டாபிக் வினாவிடை வந்து பார்க்க போறோம். ஏன் அதை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் நான் வந்துட்டு வினாவிடை டாபிக் போடுறேன்னா உங்களுக்கு வந்துட்டு உடனே வரும். ஓகேங்களா? நான் வினாவிடை டாபிக் குறியீடில் வந்து வினாவிடை நான் போடுறேன்னா உங்களுக்கு டாபிக் என்னன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்டே நீங்க அதுக்கு வந்து ரெடி ஆயிடுவீங்க இல்லையா, கொஞ்சம் படிச்சிருவீங்க இல்லையா. அதுக்காண்டு தான் நான் நெக்ஸ்ட் டாபிக் என்ன போட போறேன்னு சொல்றேன். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவிலுமே வினாவிடைக்கு எண்ட்ல நெக்ஸ்ட் என்ன டாபிக் போறேன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அதுக்கு நீங்க முன்னாடியே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க ரெடி ஆயிப்பீங்களா. அதனால தான் நம்ம டெய்லியுமே நம்ம வந்துட்டு வீடியோஸ் வந்து போடுறோம். இப்போ நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் நான் சொன்னதை நீங்க போய் படிக்கலாம். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு அதுக்கான வீடியோ வந்து வரும். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் குறில் நெடில். ஓகேங்களா? படிக்காதவங்க குறில் நெடில் படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து குறில் நெடில் வினாவிடை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.